இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் எல்லார்கிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்கிற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா? சும்மா போற வரவன்ட்டெல்லாம் தூக்கியா கொடுக்க முடியும்? ஒரு பொறுப்பை நான் ஒருத்தன் கொடுக்குறேன்னா அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். உனக்கு நடக்க வேண்டிய நியாயமான ஒண்ணு நடக்கலைன்னா உனக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது, நீ நம்பு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த நேரத்துல வேற என்ன செய்ய? போய் கடவுள்கிட்ட வேண்டல, கடவுளை எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வேண்டோம். பக்கத்துல வேண்டது காதல் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா அவனை அதை தான் வேண்டிட்டு இருப்பான். இப்ப நான் என்ன சொன்னேன், தகுதியான ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு இது வரும், அதை விட பெட்டர் அவனுக்கு கிடைக்க போகுது. அந்த நம்பிக்கை இருந்தா அது இப்ப எதுக்கு ஜெயிக்கிறது பத்தி யோசிக்கிற? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசி. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. முதல்ல ஏறிற கல்ல விட ரெண்டாவதா ஏறிற கல்லு தான் தூரமா போய் விடும் என்றால் கூட போராடு நண்பா. ஏன்னா முதல் கல்லுக்கு இலக்கு கிடையாது, ஆனா ரெண்டாவது கல்லுக்கு முதல் கல்ல தாண்டறதா இலக்கு. என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. திரும்ப எடு, முதல்ல எடுத்ததை விட கண்டிப்பா பெஸ்டா தான் வரும். உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வா.